ஞானசேகரன் செல்போனில் சார் ஒருவரிடம் பேசினான். ஞானசேகரனால் மேலும் சில மாணவிகள் பாதிப்பு, ஞானசேகரனின் செல்போனில் இருந்து ஆபாச வீடியோக்கள் மீட்பு, இது போன்ற பல்வேறு தகவல்கள் SIT விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் இதை DGP மறுத்துள்ளார். இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் நியமித்துள்ள 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய குழுவும் தனது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் ஞானசேகரன் குறித்தும், விசாரணையில் வெளிவந்துள்ள தகவல்கள் குறித்தும், ஊடகங்களில் வெளியான தகவல்கள் உண்மையில்லை என்றும், பொய்த் தகவல்களை ஊடகங்களில் பரப்ப வேண்டாம், இதனால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பின்விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் DGP சங்கர் ஜிவால் தெரிவித்திருந்தார். DGPயின் இந்த அறிக்கை குறித்து அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை, ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்கள் தவறு என DGP கூறக்கூடாது என தெரிவித்துள்ளார். ஊடகங்களில் வெளியான தகவல்கள் தவறாகவே இருப்பினும் அதனை SIT தான் மறுக்க முடியுமே தவிர DGP அல்ல என்றும் அவர் X தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த வழக்கில் FIR எப்படி வெளியானது என்பது தெரியாத நிலையில் காவல்துறை தவறு இழைத்துவிட்டதாக கூறித்தான் நீதிமன்றம் 25 லட்சம் அபராதம் விதித்துள்ளது என்றும், அதனை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிவாரணம் என்பதை விட தமிழக அரசுக்கான அபராதம் என்பதைத்தான் நீதிமன்றம் குறிப்பிடுவதாக இன்பதுரை தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் குற்றவாளி ஒருவர்தான் என காவல் ஆணையர் அருண் கூறிய கருத்திற்கு அதை எப்படி உறுதியாக கூற முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம்தான் இந்த வழக்கை விசாரிக்க 3 பெண் அதிகாரிகள் அடங்கிய விசாரணை குழுவை நியமித்து உத்தரவிட்டுள்ளது என கூறினார். இந்த வழக்கை பெண் அதிகாரிகள் அடங்கிய விசாரணை குழு மட்டுமே விசாரிக்க வேண்டுமே தவிர இதில் DGPக்கு எந்த வேலையும் இல்லை என கூறிய நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடனடியாக பாதுகாப்பு வழங்க வேண்டும், விசாரணை குழு குற்றப்பத்திரிகை தயாரிக்கும் போது தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பது மட்டுமே இந்த வழக்கில் DGPக்கு நீதிமன்றம் அளித்த அதிகாரம் என்றும் குறிப்பிட்டார். விசாரணையில் தலையிட வேண்டும், விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், விசாரணை சரியாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என நீதிமன்றம் கூறவில்லை என கூறிய அவர், அப்படி நீதிமன்ற உத்தரவை மீறி DGP வழக்கு விசாரணையில் தலையிட்டால் அவர் இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும் என்றும் இன்பதுரை தெரிவித்தார். இந்த வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு விசாரணை முடியும் வரை அது குறித்த எந்த தகவலையும் DGPக்கு சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என கூறிய இன்பதுரை, விசாரணைக்கும் DGPக்கும் தொடர்பில்லாத போதும் விசாரணை விவரம் DGPக்கு எப்படி தெரிந்தது, ஊடகங்கள் தெரிவிக்கும் தகவல்கள் தவறு என எப்படி கூற முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இது போன்ற செயல்கள் தொடர்ந்தால் வழக்கு விசாரணையில் உண்மைத்தன்மை இருக்காது என்றும், வழக்கை DGP திசை திருப்புகிறார் எனவும் கூறி அதிமுக நீதிமன்றத்தை அணுகும் எனவும் இன்பதுரை தெரிவித்தார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.